இப்போலாம் வந்து சின்ன பசங்களே வந்து ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிஜமாலே டிப்ரெஸ்டாக இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இத வந்து நம்ம ரொம்ப நார்மலான வேர்டிங்கா வந்து டிப்ரெஷன் அப்படின்றத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். டிப்ரெஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் நேம். ம். உங்களுக்கு கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருந்து டயக்னோஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா தான் அதோட நேமே வந்து டிப்ரெஷன். இப்போ நார்மலா எனக்கு இன்னைக்கு ஒரு கவலை இருக்கு. 1, 2 நாள் இருக்கு அப்படின்னா, நம்ம அத எப்படி சொல்லலாம்னா, வொரிடா இருக்கேன்னு சொல்லலாம். இல்ல நான் சேடா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத ரீப்ளேஸ் பண்ணி என்ன சொல்லிடுறாங்கன்னா, டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு. இப்போ டிப்ரெஷன்ல இருக்கிறது எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு உங்களுக்கு சுத்தமா தூக்கம் இருக்காது. இல்ல எக்ஸ்ட்ரீமா தூக்கம் இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் இருக்கும். ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும். பீப்பிள விட்டு ஐசோலேட் ஆகி தனியா போவாங்க. ஃபுட் இன்டேக் எடுத்துக்க முடியாது. ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இவ்ளோ சிம்டம்ஸ் 2, 3 வீக்ஸ்க்கு மேல கன்டினியூஸா இருந்து, உங்களுக்கு கிளினிக்கலி டயக்னோஸ் பண்ணி சொன்னா தான் நீங்க டிப்ரெஷன் அப்படின்ற நேமிங்கே கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லலாம். இல்ல அதுக்கும் கம்மியானா நான் வொரிடா இருக்கேன். நான் சேடா ஃபீல் பண்றேன். அப்படின்ற மாரி நேம்ஸ் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும்.